வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் போர் தொடங்கிவிட்டது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மற்றும் அனந்த்நாக் முதல் ராஜஸ்தானின் பர்மார் மற்றும் குஜராத்தின் கட்ச் வரையிலான எல்லைப் பகுதிகளில் துப்பாக்கி சூடு மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடக்கின்றன. போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்திற்கு பின்னர் மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியிருப்பது பாகிஸ்தானின் நோக்கங்களை தெளிவாக காட்டுகிறது. மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதால் ஏற்பட்டுள்ள இருதரப்பு நம்பிக்கை பற்றாக்குறை போர் நிறுத்தத்தை எவ்வாறு நீடிக்கும் என்பதை தொடர்ந்து சோதிக்கும். மாலை 6 மணிக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் போர் நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தானின் மீறல்களை சுட்டிக்காட்ட மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த சில மணி நேரங்களாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் ஜெனரல் இடையே இன்று மாலை முன்னதாக எட்டப்பட்ட புரிந்துணர்வு மீறல்கள் மீண்டும் மீண்டும் நடந்து வருகின்றன என்று அவர் கூறினார். பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு இந்திய ஆயுதப்படைகள் போதுமான மற்றும் பொருத்தமான பதிலடி கொடுத்து வருகின்றன என்றார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி நிலைமை குறித்து இந்திய ஆயுதப்படைகளின் பலமான விழிப்புணர்வை பேணி வருகின்றன. சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாடு கோட்டில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடந்தால் அவற்றை கடுமையாக எதிர்கொள்ள இந்திய ஆயுதப்படைகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய ஆயுதப்படைகளும் பதிலடி தாக்குதல்களை தொடங்கிவிட்டன. இன்று இரவு முக்கியமானது. கடந்த 3 இரவுகளைப் போலவே தீவிரம் தொடர்ந்தால் போர் முன்பை விட அதிகரிப்பதை நாம் பார்ப்போம் என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. அதே தீவிரம் இரவு முழுவதும் தொடர்ந்தது. ஸ்ரீநகரில் வெடிப்புகள் மற்றும் இடைவிடாத துப்பாக்கி சூடு இரவு முழுவதும் தொடர்ந்தது. 90 ஹாப்ஸ் தலைமையகத்தை கொண்டு பதமி பாக் கண்டோன்மெண்ட் மீது ஆளற்ற விமானங்களின் கூட்டம் பறந்தது. அனந்த்நாக் மற்றும் ரஜோரியில் பலத்த ஷெல் தாக்குதல் நடந்தது. கட்சில் ஆளற்ற விமானங்கள் பறக்கும் செய்திகள் வந்தன. இரவு 9:15 மணிக்கு வானத்தில் குண்டுவெடிப்பு மற்றும் ஒளிக்கோடுகள் கொண்ட காணொலியை வெளியிட்டு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, இது போர் நிறுத்தம் அல்ல, ஸ்ரீநகரின் நடுவில் உள்ள வான் பாதுகாப்பு பிரிவுகள் இப்போது திறந்து இயங்க தொடங்கிவிட்டன என்று பதிவிட்டார். 15 நிமிடங்களுக்கு முன்பு அவர் ஒரு பதிவில் போர் நிறுத்தத்திற்கு என்ன ஆயிற்று, ஸ்ரீநகர் முழுவதும் வெடிப்புகள் கேட்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் உள்ள சில எல்லை மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முழு இரட்டு மின்தடையை உத்தரவிட்டன. பஞ்சாபில் ஹோஷியார்பூர், அமிர்தசரஸ், பதிண்டா, பதன்கோட், ஃபெராஸ்பூர், பாசில்கா மற்றும் குருதாஸ்பூர் உட்பட சுமார் 10 மாவட்டங்களில் மின்தடையை நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ராஜஸ்தானின் பர்மார் மாவட்டத்தில் விமான தாக்குதல் குறித்து மாவட்ட நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். நகரத்தில் அவசர மின்தடைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். குஜராத்தில் உள்ள கட்சிலும் ஆளற்ற விமானங்கள் காணப்பட்டன. இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்டிய 3.5 மணி நேரத்துக்கு பின்னர் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் உட்பட பல எல்லை நகரங்களில் பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்கள் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்ந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தும் நடவடிக்கைகளில் பல இடங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. மின்சாரம் நிறுத்தப்பட்ட நகரங்களில் மேல் இருளை கிழித்துக் கொண்டு ஆளற்ற விமானங்களை சுடும் போது ஏற்படும் வெளிச்சங்கள் பல இடங்களில் மின்னல் போல மின்னி மறைந்து கொண்டிருந்தன. ஜம்மு வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. குஜராத்தில் உள்ள நலியா விமானப்படை தளத்திற்கு மேலும் ஆளற்ற விமானங்கள் காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவையும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் ஆளற்ற விமான செயல்பாடு பதிவாகி பின்னர் இன்று அதிகாலை 2:20 மணிக்கு வடக்கு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா நகரம் மீது பறந்த ஆளற்ற விமானங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அளிக்கப்பட்டன. அனந்த்நாக் உயரமான இடத்தில் மற்றும் ஒரு ஒற்றையளவில் பெரிய ஆளற்ற விமானம் பறந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு அதிமுக்கிய ராணுவ தள தலைமையகத்திற்கு அருகாமையில் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று செய்தி நிறுவனம் PTI தெரிவித்துள்ளது. அதிமுக்கிய ராணுவ தள தலைமையகத்தில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த அளவில் பெரிய ஒற்றை ஆளற்ற விமானம் அனுப்பப்பட்டிருக்கலாம். திரளாக அனுப்பப்படும் அளவில் சிறிய ஆளற்ற விமானங்கள் விலையில் மலிவானவை. அளவில் பெரிய ஆளற்ற விமானங்கள் அதிக விலை கொண்டவை. அவற்றை அதிக அளவில் வெடிப்பொருட்களும் இருக்கும். அவற்றால் ஏற்படுத்தப்படும் சேதமும் அதிகம். பல ஆளற்ற விமானங்கள் வர தொடங்கிய பின் உள்துறை மற்றும் தொழில்கள் மற்றும் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் இப்போது முழுமையான மின்தடை செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தயவு செய்து பாதுகாப்பாக இருங்கள், பீதியடைய வேண்டாம் என்று அவர் எக்ஸில் எழுதினார். நேற்று நடந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் பாதுகாப்பு படைகளில் உயிர் சேதங்களும் ஏற்பட்டன. ஜம்மு பிராந்தியத்தில் பாகிஸ்தானின் படைகள் நடத்திய தீவிரமான ஷெல் தாக்குதல்கள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களில் நேற்று சனிக்கிழமை இந்திய ராணுவம் 2 பேரை இழந்தது. இந்திய விமானப்படை 1 வரை இழந்தது. ஒரு BSF துணை ஆய்வாளர் கொல்லப்பட்டார் மற்றும் அவரது பிரிவை சேர்ந்த 7 பேர் காயமடைந்தனர். பூஞ்சின் கிருஷ்ணா காட்டி செக்டாரில் உள்ள தனது நிலையருகே பாகிஸ்தானின் ஆர்ட்லரி ஷெல் தாக்குதலில்
ஹிமாச்சலை சேர்ந்த ஜேசிஓ சுபேதார் மேஜர் பவன்குமார் நேற்று சனிக்கிழமை உயிரிழந்தார். ஆரிஸ்புரா செக்டாரில் இரவு நேர துப்பாக்கி சூடு மற்றும் ஷெல் தாக்குதலின் போது ஏற்பட்ட காயங்களால் ஜம்மு காஷ்மீர் இலக்கு காலாட்படியை சேர்ந்து 25 வயதான ரைபிள்மேன் சுனில்குமார் இறந்தார். இந்திய விமானப்படையின் 36வது படைப்பிரிவில் இணைக்கப்பட்ட 36 வயதான மருத்துவ உதவியாளர் சார்ஜன் சுரேந்திரகுமார் மோகா ஜம்மு காஷ்மீரில் உதம்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த போது பாகிஸ்தான் தாக்குதலில் கொல்லப்பட்டார். முதலில் பெங்களூரில் பணியமர்த்தப்பட்ட அவர் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் காரணமாக 4 நாட்களுக்கு முன்பு உதம்பூருக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். ஆரிஸ்புரா பகுதியில் சர்வதேச எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை பிரிவு மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய கடுமையான துப்பாக்கி சூட்டில் துணை ஆய்வாளர் முகமது இம்தியாஸ் கொல்லப்பட்டார். அவர் உட்பட 7 பேர் முதலில் காயமடைந்தனர். இம்தியாஸ் காயங்களால் இருந்தாலும் மற்றவர்கள் நிலையாக உள்ளனர். அவர்கள் ஒரு சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இப்படியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட இரவிலேயே மீண்டும் போர் ஆரம்பித்து விட்டது. தரை, வான் மற்றும் கடல் வழியாக கிட்டத்தட்ட 90 மணி நேர மோதலுக்கு பின்னர் நேற்று மாலை இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான போர் நிறுத்தத்தை அறிவித்தன. அதற்கு முன் எல்லை நகரங்களில் பொதுமக்கள், மத கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ நிறுவனங்கள் மீது பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதல்களுக்கு இந்தியா மிகுந்த நிதானத்துடன் செயல்பட்டு அளவிடப்பட்ட முறையில் பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானுக்குள் ஆழமாக உள்ள பாகிஸ்தான் ராணுவ தளங்களின் மையத்தில் இந்தியா கடுமையாக தாக்கியது. பாகிஸ்தான் படைகளின் முதுகெலும்பாக கருதப்படும் இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட் மற்றும் ராவல்பிண்டியில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கடும் சேதங்களை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு சென்றதற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கடும் சேதமும் ஒரு காரணம். பாகிஸ்தான் போர் நிறுத்த கோரிக்கை விடுத்ததை அடுத்து இந்தியா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அரசாங்கம் நேற்று சனிக்கிழமை மாலை தெரிவித்தது. ஒரு பாதுகாப்புத்துறை வட்டாரம் கூறிய போது பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் DGMO நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு இந்திய DGMOவை தொலைபேசியில் அழைத்து தனது நாடு மேலும் எந்த தாக்குதலையும் நடத்தாது என்று வெளிப்படையாக கூறியதை தொடர்ந்து இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைத்ததை தவிர அமெரிக்காவுக்கு இதுவரை நேரடி பங்கு இல்லை என்றும் அந்த வட்டாரம் மேலும் கூறியது. இருப்பினும் அமெரிக்கா பாகிஸ்தானின் மீது நேரடி அழுத்தம் கொடுத்து பதற்றத்தை குறைப்பதில் மற்றொரு விதத்தில் ஒரு பங்கை கொண்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியம் IMF-இன் $1 பில்லியன் கடனை தற்காலிகமாக தடுப்பதை தவிர்க்க வேண்டுமென்றால் போர் நிறுத்தத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்வது நல்லது என்று அமெரிக்க தரப்பிலிருந்து கூறப்பட்டதாக தெரிகிறது. சர்வதேச நாணய நிதியம் IMF சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் கடனை அங்கீகரித்தது. எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து நிதியுதவி அளிப்பது உலக சமூகத்திற்கு ஆபத்தான செய்தியை அனுப்புகிறது என்பதை சுட்டிக்காட்டி வாஷிங்டனில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முக்கியமான சர்வதேச நாணய நிதியத்தின் கூட்டத்தில் இந்தியா வாக்களிப்பதை தவிர்த்தது. சிந்து நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டது அப்படியே உள்ளது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. இந்தியா பாகிஸ்தானுடன் எந்த நீரியல் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளாது. மேலும் 3 வடக்கு நதிகளின் நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடரும். அதாவது நேற்று அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் எந்த பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் ஏதுமின்றி அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம். ஒப்பந்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தையே உடைத்த பாகிஸ்தானுக்கு இந்த தொலைபேசி உரையாடல் போர் நிறுத்தத்தை உடைப்பது அப்படி ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அதுதான் நேற்று இரவு நடந்தது. இன்று பகலில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை இந்திய ராணுவம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது.